ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். என்னோட ஸ்டைலில் சிக்கன் எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2 முட்டை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் இதோட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கனே தண்ணி விடும், அதுவே போதுமானதாக தான் இருக்கும். அப்புறமா இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக முட்டை உடச்சி ஊற்றுறது வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன், மிஸ் ஆயிடுச்சு. கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் பொடி மாஸ்